அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. இந்த மாத இறுதியில் விஜய் அதிமுக கூட்டு உறுதியாகும். இது பாஜக உதவியோடு அஃபிஷியலாக வரும்ன்றீங்களா? கண்டிப்பாக வரும். பாஜகவை அதிமுகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய சூத்திரத்தை வச்சிருக்கு. என்ன சூத்திரம் சார்? என்ன சூத்திரம்னா, விஜயுடைய ஆலோசகராக இருக்கிற அருண்ராஜ், அவர் பழைய IRS அதிகாரி, அவரை திட்டமிட்டு தான் விஜய்ட்டு அனுப்பியிருக்கு. எடப்பாடியினுடைய டாக்டிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்த்தில் தலித் வாக்கு, சவுத்தில் நாடார் வாக்குகளை குறிவைத்து 2 வேட்பாளரை களமிறக்கியிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக கூட்டணி அதிமுகவுக்கு தேவை. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட் தரலன்னா எப்படி உங்கள் கூட்டணி இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஏங்க, இப்போ உங்கள் அப்பா முடிவு செய்கிறது இறுதி முடிவா, இல்லை நீங்கள் சொல்கிறது இறுதி முடிவா? எங்களுக்கு குழப்பமாக இருக்குது. குழப்பத்தை தீர்த்துட்டு அதிகாரம் பூரா உங்கள் பக்கம் வந்த பிறகு நீங்கள் வாங்க, அப்புறம் சீட்டு தார். உங்களுக்கு சீட்டு கொடுத்து உங்கள் அப்பா திமுக கூட்டணிக்கு போயிட்டாருன்னா, அதாவது ஆதவர்ஜனும் புஷி ஆனந்த் அவர்களும் பேசிக்கிட்டே வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களையும் அண்ணாமலையுமே உரிமையில் பேசுகிறாங்க. அதே நேரத்தில், அதாவது இது சோஷியல் மீடியாவில் அதே நேரம் பார்த்தீங்கன்னா வைரலாக ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. என்னன்னா, வர ஜான்வரியில் அதிமுக பிஜேபியை கழட்டி விட்டுருவாங்க, விஜயோட கூட்டணி இணைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்தது. இது ரெண்டுமே அட் டைமில் முன்ன பின்ன வருது. பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதியாயிடுச்சு. இனி அது உடையாது. அது உடைவதற்கு பிஜேபி ஒன்றும் மாநில கட்சி இல்லை. பிஜேபி அசுர பலத்தோடு உட்கார்ந்துருக்கான். எங்க? டெல்லியில். ஆதி ராஜாராம் சொல்லி, அப்பா சிட்டி ரொம்ப வீக்காக இருக்குது, சிட்டியில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, நீ வேலை செய்ய அப்படின்னா எல்லாமே பூத்து கமிட்டி போடுங்க, பூத்து கமிட்டி லிஸ்ட்டை என்கிட்ட கொடுங்க. இப்போ எல்லா பூத்து கமிட்டி லிஸ்ட்டையும் நான் ஒரு 2-3 பேரை செக் பண்ணுறாரு எடப்பாடியை. செக் பண்ணால் ஒரு நம்பரு பங்களாதேஷ் பார்டர்லேருந்து பேசுது, பங்களாதேஷ் பார்டர்லேருந்து ஹிந்தி பேசுது. அப்போ எடப்பாடி கேட்குறாரு, எப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே பூத்து கமிட்டி போடுறா, ஹிந்திக்கார ஒருத்தன் எங்கே பங்களாதேஷில் பேசுகிறான்? சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஏடிஎம்கே அவங்களோட ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கியிருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, அன்புமணிக்கு ஒரு சீட் வரும், தேமுதிகவுக்கு ஒன்று கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைலமோலே இருந்தாங்க. ஆனால் இப்போ 2 சீட்டுமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவுடைய முன்னாள் எம்எல்ஏக்களான தனபால், இன்பதுரை இவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க இந்த சீட்டை. ஸோ நிறையா கிட்டத்தட்ட 18-20 பேர் வரைக்கும் ராஜ்யசபா சீட் ஏடிஎம் கிட்டே கேட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கு இப்போ ஒதுக்கியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று, தனபால் வட மாநில தலித்து வாக்கு வேணும். ஏன்னா சிறுத்தைகள் பூரா இந்த திமுக கூட்டணிக்கு வலு சேர்க்குது. அப்போது தலித்து ஒருவரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டிய தேவை. நீங்கள் தனபாலனுடைய மனைவி எடப்பாடியாரை வாய் நிறைய மாமான்னு தான் கூப்பிடும். நீங்கள் எப்போ ஈஸியாக கிராஸ் பண்ணாலும் தனபால் வீட்டுக்கு போய் சாப்பிடாமல் போக மாட்டார் எடப்பாடி. நீங்கள் ஜாதி கொடூரமானது. பேரூராட்சியே அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கல்பாக்கத்தை ஒட்டி இருக்குது. இந்த பேரூராட்சிக்கு மத்திய அரசே நிறைய நிதி கொடுக்குறான், கோடிக்கணக்காக நிதி கொடுக்குறான். அங்கே தனபால் தலைவராக இருந்தார். பேரூராட்சிக்கு மட்டும்தான், பேரூராட்சி தலைவருக்கு செக் பவரே இருக்குது. இதே போல் இப்போ அவருடைய மனைவி அங்கே பேரூராட்சி தலைவராக இருக்குது. அப்போ இதை தாண்டி தலித்து வாக்குகள் வட மாவட்டங்களில் வீக்காக இருக்குது, பலவீனமாக இருக்குது. எல்லாம் சிறுத்தை பூரா திருமாட்டு இருக்குது, திமுகவில் இருக்கார். அப்போ இதை எப்படி தன் பக்கம் ஈர்ப்பது என்பதற்கான வேட்பாளர் தான் தனபால். அதே போல் இன்பதுரை தென் மாவட்டம், அங்கே நாடார் வாக்கு வீக்காக இருக்குது. நாடார் வாக்கு பூரா திமுகவுக்கு இருக்குது. என்ன காரணம்? கனிமொழி நீங்கள் நாடார் வாக்குகளை பூராமல் அந்த அம்மா எடுக்குது. இப்போ நீங்கள் தென்காசி சிவபத்மநாபனுக்கு பதிலாக ஜெயபாலன் ஒரு திமுக மாவட்ட செயலாளர் நாடார். மதுரையை தாண்டி பூராமே உங்களுக்கு நாடார் வாக்கு முழுக்க திமுக பக்கம்தான் இருக்குது. அப்போ அதை ஈர்க்கணும்னா இன்பதுரை நாடார். அப்போ இது ஒரு லாபி தான், இது ஒரு அரசியல் தான். நீங்கள் ஒவ்வொரு வேட்பாளருக்குள்ளே பல லட்சம் வாக்கு இருக்குது. தனபாலுக்கு பின்னாடி தமிழ்நாடுடைய வட மாவட்டங்களில் தலித் வாக்கு பல லட்சம் வாக்கை குறிவைத்து, தென் மாவட்டத்தில்
இன்பதுரை நாடாறு, கனிமொழி நாடாறு, அது நாடாறு அல்ல அந்த அம்மா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாதிய இப்போ அரசியலுக்காக ஜாதி மாறுவான், மதம் மாறுவான், எல்லாம் மாறுவான், அந்த பாலிடிக்ஸ் தான். அப்போது எடப்பாடியினுடைய டாக்டிக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்த்தில் தலித் வாக்கு, சவுத்தில் நாடார் வாக்குகளை குறி வைத்து 2 வேட்பாளரை களமிறக்கியிருக்கார். அப்போது முழுக்க முழுக்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது ராஜ்யசபா தேர்தலை சாதி வாக்குகளை அறுவடை செய்வதற்கான ஒரு தேர்தல். சார், அதாவது சவுத்தில் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி நாடார் வாக்குகள் அதில் வந்து மேபி அது கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வடக்கில் தலித் வாக்குகள் கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? திருமாவளவனை மீறி இந்த ஒரு டிசிஷன்னால இவங்களுக்கான ஒரு அந்த வாக்குகளை இவங்க அறுவடை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, இப்போது திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் தலித்துக்கு ஒரு தன்னிகரல்லா தலைவன். இந்த தலித்து தலித்து இளைஞர்கள் நீங்கள் நிமிர்ந்ததே திருமாவளவனுக்கு பின்னாடி தான். நம்ம அதை வந்து இதய சுத்தியோடு ஒத்துக்கணும். அதற்கு முன்பு அடிமையாக இருந்த இந்த இனம் திருமாவளவனுடைய வரவுக்கு பிறகு தான் அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி அவனை, இப்படி சொன்னதுக்கு ஒரு தலைவன் தேவைப்பட்டான். அந்த நீங்கள் பல தலைவர்கள் வந்தாங்க. இளைய பெருமாள் வந்தார், சக்திதாசன், இப்படி பல தலைவர்கள் வந்தாங்க சவுத்தில். ஆனால் திருமாவளவனை போல ஒரு எழுச்சியாக மாறலை. இன்றைக்கி தலித் இளைஞர்களை பூராமல் நீங்கள் செய்திக்குள்ளே அடைக்கிற முடியாது. இன்றைக்கி அவன் கேள்வி கேட்பான், சட்டம் பேச. அப்போ அந்த அளவுக்கு வெளியே கொண்டு வந்தது ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டு. இப்போ அவருக்கு ஒரு 62 வயசு, ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டு உழைப்பு இருக்குது. 25 அது ஒரு 15, 40 ஆண்டு உழைப்பு அவர்கிட்ட அப்படியே இருக்குது. ஆனால் இப்போ அந்த ஓட்டு வங்கி சரியுது. ஏன்னா திமுக மீது தலித் மக்களுக்கு, இளைஞர்களுக்கு கடுமையான அதிருப்தி. இந்த அதிருப்தியை திருமாவளவன் என்ன பண்ணுறாரு? சமாளிக்கிறார், தடுக்கிறார். அந்த திமுக மீது போகக்கூடிய கோபத்தை இவர் என்ன பண்ணுறாரு? தடுத்து இவர் தாங்கி கொள்கிறார். அப்போ அவன் என்ன நினைக்கிறான்? இந்த கோபத்தை திருமாவளவன் மேலே செலுத்த முடியல. திமுக மீது உள்ள ஈழப்பிரச்சனை அதே தான். ஈழ பிரச்சனைக்கு தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேருடைய கோபம் திமுக மீது போவதை தடுத்தவர் திருமா, தடுப்பதற்கான ஒரு கேடயம் திருமா. இப்போ அதெல்லாம் திமுக மீது கடுமையான அதிருப்தியாக திருமா சொன்னாலே அந்த இளைஞன் ஓட்டு போட மாட்டான். அதான் இன்னைக்கு சூழ்நிலை. அப்போ அவன் எங்கே போகிறான்? விஜய்கிட்ட போகிறதாக ஒரு புள்ளி உரம் இருக்குது. அடுத்து அதிமுக பக்கம் பிஜேபிங்கிற பூதத்தை தாண்டி அதிமுக வரட்டும், திமுக வேண்டாம், இந்த மனநிலைக்கு தலித் இளைஞர்கள் பூரா வந்திருக்கான். அதை அறுவடை செய்வதற்காக எடப்பாடி என்ன பண்ணார்? ஒரு தலித் நாடாளுமன்ற உறுப்பினராக கொடுத்துருக்கார். இதோடைய ரகசியம் இதுதான். ஓகேங்க சார். சார், இப்போது ஆல்ரெடி பாமக பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, கட்சி உடையுன்ற அளவுக்கு பல நிகழ்வுகள் இங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த ஒரு சூழலில் அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட் வந்து கிடைக்கும்னு பெரிய லெவலில் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதிமுக தரப்புலேருந்து அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கல. கூட்டணிக்கு வருவாங்களா? ஏன்னா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக கூட்டணி அதிமுகவுக்கு தேவை. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட் தரலன்னா எப்படி அவங்க கூட்டணி இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகும்? இல்லை, இப்போ எடப்பாடி சொல்கிறத நீங்கள் கட்சியை உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. இப்போ உங்கள் அப்பாவும் ஜிகே மணியும் தம்பி ஸ்டாலின் முதல்ல உன்னை பார்க்க எனக்கு வெக்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குன்னு சொன்னவர் இப்போ என்ன பண்ணுறாரு? இந்த ஊமை ஜனங்களுக்கு 10.5 சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கொடுங்க தம்பி ஸ்டாலின்ங்கிறார். அப்போ திமுக போகிறக்க தயாராகிட்டார் சார். ஆனால் அதே மேடையில் பார்த்தீங்கன்னா அன்புமணி வந்து திமுக முழுக்க முழுக்க வன்னியர் சமூகத்தை ஏமாத்துது அப்படின்னு சொல்லி அன்புமணி அதே ஸ்டேஜில் சொல்கிறாரு சார். இல்லை, அதே ஸ்டேஜில் சொல்கிறாரு. எடப்பாடி எதை எடுத்துக்குவார்? ஏங்க, இப்போ உங்கள் அப்பா முடிவு செய்கிறது இறுதி முடிவா, இல்லை நீங்கள் சொல்கிறது இறுதி முடிவா? எங்களுக்கு குழப்பமாக இருக்குது. குழப்பத்தை தீர்த்துட்டு அதிகாரம் பூரா உங்கள் பக்கம் வந்த பிறகு நீங்கள் வாங்க, அப்புறம் சீட்டு தரேன். உங்களுக்கு சீட்டு கொடுத்து உங்கள் அப்பா திமுக கூட்டணிக்கு போயிட்டாருன்னா அப்போ ஒரு உறுதி இல்லை, இறுதி இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் உங்கள் கட்சி உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்தவரை வாங்க, அப்புறம் பேசுவோம். இதுதான் எடப்பாடியுடைய ஸ்டாண்ட்.
சார் நேற்று பார்த்தீங்கன்னா தாவேக்கா தரப்பில் 10th 12th மாணவர்களுக்கு அந்த பரிசளிப்பு விழா நடந்தது. ஸோ அந்த விழா முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயம் நடந்தது. அதாவது ஆதவ் அர்ஜுனும் புஷி ஆனந்த் அவர்களும் பேசிக்கிட்டே வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களையும் அண்ணாமலையுமே வந்து உரிமையில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சூதானமாக இருப்பாங்க. அதாவது வெளியில் எந்த விஷயமும் கசிந்துடக்கூடாதுன்னு ரொம்ப சூதானமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஆதவ் அர்ஜுனா எப்படி அவ்வளோ ஈஸியாக அதை ஒரு லூஸ் டாக் பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில், அதாவது இது சோஷியல் மீடியாவில் வந்து அதே நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வைரலாக ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. என்னன்னா வர ஜான்வரியில் அதிமுக வந்து பிஜேபியை கழட்டி விட்டுருவாங்க, விஜயோட கூட்டணி இணைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்தது. இது ரெண்டுமே அட் டைமில் முன்ன பின்ன வருது. இல்லைங்க, அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதியாயிடுச்சு. இனி அது உடையாது. அது உடைவதற்கு பிஜேபி ஒன்றும் மாநில கட்சி இல்லை. பிஜேபி அசுர பலத்தோடு உட்காந்துருக்கான். எங்கே? டெல்லியில். இப்போவே எடப்பாடி வேண்டா வெறுப்பாக தான் சேர்ந்துருக்கார். அழுத்தம் கொடுத்து, இல்லைன்னா பல பேர் திகார் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அப்போ அச்சுறுத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வேலுமணியை 5 லட்சம் கோடி வச்சுருக்கார், எங்கே துபாயில் வச்சுருக்கார். அப்போ அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணார்? பிஜேபியிலே சேர்ந்தார். நீங்கள் டி நகர் சீட்டு வேணும்னு அந்த ரோகிணி உரிமையாளர் வினோஜ் பி செல்வத்துக்கு டி நகர் சீட்டு கொடுங்கன்னு யார்கிட்ட போகிறாரு? எடப்பாடிக்கு போகிறார். திமுக வேட்பாளருக்காக போகல, யாருக்காக போகிறாரு? வினோஜுக்கு போகணும். எடப்பாடி தம்பி இப்படிலாம் கமிட்மெண்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கூப்பிட்டு வராதிங்க. முதல்ல நீங்கள் அதிமுகவாக இருங்க, அப்புறம் பிஜேபியாக இருங்க. யார் சொன்னது? எடப்பாடி. இப்போ அதே போல் ஆதி ராஜாராமன் சொல்லி, அப்பா சிட்டி ரொம்ப வீக்காக இருக்குது, சிட்டியில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, நீ வேலை செய்ய அப்படின்னா எல்லாமே பூத்து கமிட்டி போடுங்க, பூத்து கமிட்டி லிஸ்ட்டை என்கிட்ட கொடுங்க. இப்போ எல்லா பூத்து கமிட்டி லிஸ்ட்டையும் நான் ஒரு 2-3 பேரை செக் பண்ணுறார் எடப்பாடியை. செக் பண்ணால் ஒரு நம்பரு பங்களாதேஷ் பார்டர்லேருந்து பேசுது, பங்களாதேஷ் பார்டர்லேருந்து ஹிந்தி பேசுது. அப்போ எடப்பாடி கேட்குறாரு, எப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே பூத்து கமிட்டி போடுறா, ஹிந்திக்கார ஒருத்தன் எங்கேயா பங்களாதேஷில் பேசுகிறான்? அப்போ என்னென்னா பூத்து கமிட்டி போடணுன்னா எவன் நம்பர் கிடச்சிதோ அதை ஃபுல் பண்ணி தலைமைக்கு ஏமாற்றிடுறது, தலைமையை ஏமாத்துறது. நம்பர் கொடுத்தா சரி. எங்க இது அகில இந்திய அதிமுகவா, அகில உலக அதிமுகவா? அவங்க எலெக்ஷன் பங்களாதேஷ் பார்டர் இல்லாமல் எலெக்ஷன் நடக்க போகுது. அப்போ இதுதான் எடப்பாடிகிட்ட. அப்போது எடப்பாடி தங்கமணி என்ன நடக்குதுன்னா, செந்தில் பாலாஜி இபி மந்திரியாக பதவி ஏற்ற உடனே 3 லட்சம் டன் நிலக்கரிவை காணணும்னு அறிக்கை விட்டார். அது எங்கே போச்சுன்னே தெரில. ஏன்னா 3 கிலோவா எங்கே பையில் வச்சு ஒழிச்சு வைக்கிறதுக்கு 3 லட்சம் டன் வாங்கவே இல்லை. வாங்காமல் பில்லை போட்டு எடுத்துக்கிட்டார். யார்? தங்கமணி. அவர் தான் மின்சார துறை அமைச்சர். பீஸ் கோயல் அமைச்சர்கிட்ட நெருக்கமாக இருக்கார். திருடுறத கூட அங்கே பாதி ஒயிட் ஆக்கி வச்சுட்டார். பிஜேபிக்கார தங்கமணி பிஜேபி கூட சேர்ந்துட்டார், வேலுமணி பிஜேபி கூட சேர்ந்துட்டார். இவர்களெல்லாம் எடப்பாடிக்கு நெருக்கம் கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படியாவது பிஜேபி கூட்டணியோடு போகணும். தவிர்க்க முடியாமல் அத்தனை பேரும். அதே போல் ஹெல்த் விஜயபாஸ்கர், தமிழ்நாட்டின் கேதன் தேசாய், அவர் ஒரு 50,000 கோடி தேடி வச்சுருக்கார். உயிர்காக்கும் மருந்து தேடி வச்சுருக்கான். இது உள்ளாட்சித்துறையில் 50 ரூபா பல்பில் 500 ரூபா ஓட்டு எடுத்திருக்காங்க. நீங்கள் 1500 ரூபா எல்இடி செட்டை 15,000 போட்டு எடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் உலக வங்கி கொடுத்த 1.5 லட்சம் கோடி எங்கே போச்சுன்னே தெரியல. எல்லாம் துபாய் குப்பை எழுற சதக் ஜலால்ட்டு இருக்குது. அவர் தம்பி செந்தில் 2 பேரும் 5 லட்சம் கோடி வச்சு துபாயினுடைய தங்க கோல்டு மார்க்கெட்டை இவர்களெல்லாம் கட்டுப்படுத்தலாம். இதெல்லாம் மத்திய அரசுக்கு தெரியாமல் இருக்குமா? அன்பரசே சின்ன ஜவுளி இது தாங்கடை வச்சுருந்தார் கோயம்புத்தூரில். இன்றைக்கி அவர் கீதம் ரெஸ்டாரண்ட் உட்பட பெரிய பெரிய நிறுவனங்களில் பல ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. வேலுமணி பையன் எங்கே ஆஸ்திரேலியாவில் ஃப்ளைட் ஓட்டி பழகிறார். இப்படி வந்த பிறகு இனிமேல் பாஜக மீறி அதிமுக நடமாட முடியாது. இது உறுதி. இப்போ பாஜகவை அதிமுகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய சூத்திரத்தை வச்சுருக்கு.
என்ன சூத்திரம் சார்? என்ன சூத்திரம்னா விஜயுடைய ஆலோசகராக இருக்கிற அருண்ராஜ், அவர் பழைய IRS அதிகாரி, அவரை திட்டமிட்டு தான் விஜய்ட்டு அனுப்பியிருக்கு. அதே போல் ஆதவ் அர்ஜுனா, அவர் பிஜேபியினுடைய இன்னொரு முகம். அவர் மாமனார் மாமியாரில் எந்த கட்சியில் இருக்காங்க? பிஜேபியில். பிஜேபி இல்லைனா கூட பல லட்சம் கோடி இந்தியா பூரா கள்ளலாட்ரி மார்க்கெட்டு, சிபிஐ வழக்கு நிறைய பெண்டிங் இருக்குது. அப்போ அவர் பிஜேபி பக்கத்தில் இருந்த தொழிலே பண்ண முடியாது. 2 பேரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதிமுகவா திமுகவா? விஜய்கிட்ட கேட்குறாங்க, திமுகவை ஒழிக்கணுமா அதிமுக ஒழிக்கணுமா? முதல்ல திமுகவை தான் ஒழிக்கணும். அப்போ அதிமுக கூட சேர்ந்துக்க. இது எப்போ? நீங்கள் இந்த மாத இறுதியில் விஜய் அதிமுக கூட்டு உறுதியாகும். இது பாஜக உதவியோடு அஃபிஷியலாக வரும்ன்றீங்களா? கண்டிப்பாக வரும். என்னன்னா, நீங்கள் வருமான வரி துறை தப்பிக்கவே முடியாது. 2016 ஒரு ரைடு நடக்குது. 1 கோடி ரூபாய்க்கு ஒரு நெக்லஸ் வாங்கினதாக ஒரு பில் எடுக்கிறாங்க அவர் பீரோவிலேருந்து. நெக்லஸ் எங்கேன்னு கேட்குறாரு. திரிஷா வீட்டில் இருக்குங்கிறாங்க. திரிஷா வீட்டுக்கு போகிறாங்க. எனக்கு தெரியாது, விஜய் கொடுத்தாருங்கிறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணது இப்போ விஜய்க்கு ஆலோசகராக இருக்க IRS அதிகாரி அருண்ராஜ் தான். இப்படித்தான். அப்போது பிஜேபி எப்பவுமே என்ன பண்ணுவான்? பிஜேபின்னு தெரியாமல் ஒரு வட்டத்தை உருவாக்கி விடுவார்கள். அந்த வட்டத்தில் தப்பவே முடியாது. அந்த வட்டத்திலேருந்து தப்பவே முடியாது. நீங்கள் விஜய் படத்தினுடைய வெளிநாட்டு உரிமை பூரா லண்டன் போயிடுது. யாருக்கிட்ட? விஜயுடைய மாமனாட்ட போயிடுது. சொர்ணலிங்கம் ஒரு பேர். அவருக்கு அங்கே பல 100 கோடி டாலர்கள் வச்சுருக்கார். பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டு. விஜயுடைய மனைவியே பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் தான், சங்கீதாவை. அப்போது இதெல்லாம் மத்திய அரசுக்கு தெரியாதா? கூட்டணிகளை முடிவு பண்ணுவது இன்கம் டேக்ஸ் கமிஷனர் தான். அந்த அடிப்படையில் விஜய் நான் அதிமுகவோட தான் கூட்டணியை தவிர பிஜேபியோட கூட்டணி கிடையாது. யார் சொல்லுவா? விஜய் இன்னொரு 6 மாதம் சொல்லுவார், நான் அது பாசிசம் தான், நான் ஒத்துக்கிறேன். நான் யாரோட கூட்டணி? எடப்பாடியோட கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களோட கூட்டணி. விஜயகாந்த் சொன்னார்ல, ஆண்டவனோடு கூட்டணி, மக்களோடு கூட்டணி, நான் பிஜேபி கூட்டணி, புது விளக்கம் சொல்லி சேர்ந்துக்குவார். நீங்கள் இதே ஃபார்முலா தான் ஆந்திராவில் நடந்தது. ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம். ஜெகன்மோகன் ரெட்டி பணத்தை, அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் அள்ளி கூச்சார். சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் 2 பேரும் இந்த கூட்டணியால் என்ன ஆச்சு? அதே ஃபார்முலா தமிழ்நாட்டில். அது இல்லாமல் சந்திரபாபு நாயுடு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, ஜெயிலுக்கு கதையே முடிஞ்சுதுறாங்க. சந்திரபாபு நாயுடு மக்களால் விரட்டப்பட்டார், கதையை முடிஞ்சுதுறாங்க. ரோஜா திட்டா சந்திரபாபு நாயுடு. இப்போ என்ன ஆச்சு? அதனால் மக்களுடைய தீர்ப்பு என்பது எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக விஜய் கூட்டணி 100% உறுதி. நீங்கள் அதிமுக பேசுகிறாரு அவர், சொல்லுங்கள். அப்புறம் திமுக தான் கார்னர் பண்ணுறாரு. அதிமுக பக்கம் ஒரு சாஃப்ட் நேச்சரை இருக்கு. ஏன் இவ்வளோ நடந்துமே ஆதவ அர்ஜுனா அப்படி பேசினான்னு சொன்னப்போ எடப்பாடியே என்ன சொல்றாரு? அவர் தான் அவர் தான் வருத்தம் தெரிவித்து ட்வீட் போட்டார்ல அப்படின்னு. அவ்வளோதான். ஏன்னா அந்த வேலையை யார் செய்கிறா? ஆதவ அர்ஜுனா செய்கிறாரு, அருண்ராஜ் செய்கிறாரு. எல்லா இந்த கூட்டம் பூராமே விஜய் அதிமுக கூட்டணிக்கான அஸ்திவாரம் போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேமுதிகவோட நிலைப்பாடு என்ன சார்? ஏன்னா ராஜ்யசபா சீட் அவங்களுக்கு ஒதுக்கலை. ஸோ ஆனாலும் சுதீஷ் பார்த்துட்டும் போயிருக்காரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2026 கண்டிப்பாக உங்களுக்கு ராஜ்யசபா சீட் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் எங்களோட கூட்டணி நிலைப்பாடை ஜான்வரியில் தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முந்தின நாள் அதிமுக தரப்புலேருந்து தேமுதிக இன்னும் எங்களோட கூட்டணியில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. ஸோ இந்த மாதிரியான வேறுபட்ட நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, தேமுதிக பொறுத்த வரைக்கும் பெரிய வாக்கு வங்கி இல்லை, அதுக்கு பெரிய டிமாண்டு இல்லை. 20 லட்சம் ஓட்டை நிரூபித்தார் ராமதாஸ் 2016. அதுக்கே டிமாண்ட் இல்லை. யாருக்கு? பாமகவுக்கு டிமாண்ட் இல்லை. வைகோ என்ன ஆனார்னே தெரியல. வைகோ இப்போ மறுபடியும் அவர் நீட்டிச்சு கொடுத்துருக்கணும், திமுக கொடுக்கவே இல்லை. காரணம் வாக்கு வங்கி இல்லை. ஒரு கட்சியினுடைய பலம் எது? வாக்கு வங்கி தான். வாக்கு வங்கி இல்லைன்னா நீங்கள் திரும்பியே பார்க்க மாட்டாங்க.
நீங்கள் ஒரு காலத்தில் 2000க்கு முன்னாடி கருணாநிதியும் ராமதாஸும் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் ராமதாஸ் எப்படா வருவார், பாய்ஸ் கார்டனுக்கு எப்போ வருவார், இந்த பக்கம் கோபாலபுரத்துக்கு எப்போ வருவார்னு காத்து கிடந்த நாட்கள்லாம் உண்டு. என்ன காரணம்? 50 லட்சம் ஓட்டு அப்படியே இருந்தது. யாருக்கிட்ட? பாமக கிட்ட. வட மாவட்டத்தில் பாமக சேர்ந்தால் 60 சீட் ஜெயிக்கும். அது காலாவதி ஆகி போச்சு. 2000 முடியும். 2010 அந்த 10 வருஷம் விஜயகாந்த் எப்படா வருவார் பாய்ஸ் கார்டனுக்கும் கோபாலபுரத்துக்கும். பல நிலவி பாலில் விழுந்து அதுவும் நிலவி வாயில் எப்படியா விழுகுன்னு கருணாநிதி காத்துட்டு இருந்தார். அவர் போய் 2011 ஜெயலலிதாவோடு சேர்ந்துட்டார். அப்போது வாக்கு வங்கிக்கு தான் டிமாண்டே தவிர கட்சிக்கோ தலைவர்களுக்கோ டிமாண்ட் இல்லை. ஓட்டு தான் முக்கியம். வாக்கு வங்கி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டிமாண்டே தவிர வைகோட்டு ஒன்றும் இல்லை, கேட்கறக்கு ஆள் இல்லை. பார்த்தீங்களா வைகோ நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னு பாரு. வைகோட்டு ஒரு 10% ஓட்டு இருந்தால் என்ன ஆகும்? இப்போ எல்லாம் விஜய் வருவாரா? ஏன் சார் வைகோவை இத்தனைக்குமே வந்து திமுக சின்னத்தில் தான் போட்டி போட சொல்லி எவ்வளோ பேசி பார்த்தாங்க, ஆனால் ஒத்துக்கல லாஸ்ட் வரைக்கும். அவர் மகன் துரை வைகோ கட்சி அங்கீகாரம் வேணும்னு நினச்சாங்க, ரைட்டு. ஆனால் வாக்கு வங்கி இல்லை. வாக்கு வங்கி இல்லாதவர்களிடம் பெரிய கட்சி மதிக்கவே மாட்டான். இதுதான் 10 தடவை அப்பாயின்மெண்ட் கேட்டால் தான் கடைசி தடவை வாங்குவாங்க. வாக்கு வங்கி இருந்ததுன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உங்கள் இடத்துக்கு வந்துடுவாங்க. ராமதாஸ் வீட்டுக்கு தேடி போனாங்களா இல்லையா தைலாபுரத்துக்கு? காரணம் ஒரு 3% வாக்கு இருக்குது ராமதாஸுக்கிட்ட. இதுதான் இப்போ இங்கே அரசியலில் வாக்கு வங்கி அரசியல் தான். வாக்கு வங்கி இல்லைன்னா உங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை. ஓகேங்க சார், நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.